ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, ஒரு NAV நல்லா க்ரோ ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றது மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இந்த விஷயத்தை இப்படி குறிப்பிடுறதோட பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்ஸுக்கும் உண்டான ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. ஒரு ஸ்டாக் நல்ல விலை கூடி இருக்கு, நல்லா க்ரோ ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அந்த ஸ்டாக் போய் நம்ம வாங்கணும் அப்படின்னா அது ஒரு தப்பான முடிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா க்ரோ ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அந்த மியூச்சுவல் ஃபண்டை போய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ஓவர் வேல்யூஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்டாக்ன்றது ஒரே ஒரு தனிப்பட்ட